பாக்கியராஜ் சார், இப்போ பொதுவாக இந்த சம்பவம் எப்படி வெளியே வருது அப்படின்னா, ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. கிட்னி அப்படிங்கிறது விற்கிறாங்க, அதுக்கான தொகை வாங்குறாங்க, அதை அவங்களுடைய இயலாமையை வந்து இடைத்தரகர்கள்லாம் பயன்படுத்தி முறைகேடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்போ அது வெளியே வருது அப்படின் போது, அது கிட்னி தானமாக அதை விற்றவங்களுக்கு கேட்ட தொகை அவங்களுக்கு சரியாக வரலை, அந்த தொகை குறையும் போது தான் அது வெளியே வருது. அப்போ அந்த தொகை குறையாமல் இருந்தால் அது வெளியே வந்திருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அது எப்போ வேணால் வெளியே வந்திருக்கலாம், இன்னும் வராமல் கூட போயிருக்கலாம். அப்போது கிட்னி கொடுக்குறவங்க அவங்க கேட்ட தொகை அவங்களுக்கு வரலை, குறைவான தொகை வருது, அப்போ தான் அது வெளியே வருது. இதுவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்குது. இப்போ மக்கள்கிட்டையும் இதுக்கான போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குங்க தான் பார்க்கணும் இல்லையா? அப்போ ஏழைகளை பொறுத்த வரைக்கும், பாமர மக்கள் பொறுத்த வரைக்கும் கிட்னிங்கிறது என்ன, கிட்னி என்ன வேலை செய்யுதுன்னு கூட தெரியாது. நம்ம உடல் உறுப்புகளில் கிட்னியோட முக்கியத்துவம் என்னன்னு கூட தெரியாது. சொல்கிறவங்க 2 கிட்னி இருக்கும், 1 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திலாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ இதில் மக்களுடைய பிரச்சனையை அப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு போகுது. மருத்துவ ரீதியாக என்னென்ன சிக்கலாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு உடல் பாகத்தை நம்ம வந்து கொடுக்கணுன்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது மெடிக்கல் ரீதியாக. இப்போ பர்டிகுலராக அந்த கிட்னியெல்லாம் இன்னொருத்தர் கொடுக்கணுன்னா அது பொருந்தணும், அது உறவின் முறையில் இருக்கணும். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கமிட்டி, ஸ்டேட் அத்தாரிட்டி கமிட்டி எல்லாம் கவுன்சில் போய் தான் அந்த கவுன்சிலில் பல கேள்விகள் கேட்கப்பட்டு இவங்களை உறவுகளா அல்லது உறவற்றவர்களாக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. போலீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரைட்ஸ்லாம் பண்ணி தான் நம்ம பதிவு பண்ணி தான் அதை செய்ய முடியுமே தவிர ஈஸியாக ஒரு கிட்னியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட முடியாது. இப்போ ஹெச்எல்ஏன்னு ஒரு பர்டிகுலர் டெஸ்ட்டு, அது ஹியூமன் லிக்கோசைட் ஆன்டிஜன் சொல்லிட்டு, இப்போ பிளட் குரூப் ஒத்து போகணும், அந்த ஹெச்எல்ஏ ஒத்து போகணும். அதுலேயும் வந்து அதுதான் சென்சிட்டிவான ஒரு விஷயம். அவங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து சப்ரஸிவாக இருந்தால் அந்த கிட்னியை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா திருப்பி அது வந்து அந்த அந்த கிட்னியை வாங்கினவரும் சஸ்டெயின் பண்ணிக்க முடியாது, கொடுத்தவரும் சஸ்டெயினாக இருக்க முடியாது. இப்படி பலவிதமான முறைகள் வந்து மருத்துவ ரீதியாகவே இருக்கும் பொழுது இது எப்படி வந்து இவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. 1994க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனே இந்தியாவில் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. பர்டிகுலர் தமிழ்நாட்டில் சரி எல்லா டிரான்ஸ்பிளான்ட்டுமே, இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கலாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கலாம், தமிழ்நாடு உறுப்பு மாற்று விஷயத்தில் முதன்மையான மாநிலமாக இருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியில். இன்னைக்கு சென்னை ஒரு ஹப்பாக இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இடைத்தரகர்கள் வந்து வெறுமனே அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, பேஷண்ட் ரெஃபரன்ஸ்லேருந்து எல்லாத்துக்குள்ளேயுமே உள்ளே வந்துட்டாங்க. அப்போ எல்லாமே அது மணி பேஸ்டாக இருக்கிறது, ஒரு பிஸ்னஸாக மாறினதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை மக்களிடத்தில் ஏற்படுத்துது. அதற்கு பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து ஏழை மக்களாக இருக்கிறாங்க, பாதிக்கப்படக்கூடிய மக்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கடனையோ அல்லது அவங்களுடைய செலவினங்களையோ போக்கிக்கிறதுக்கு ஒரு கிட்னியை கொடுத்துட்டா இன்னொரு கிட்னி மூலமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு அவேர்னஸை தவிர மீதி அவங்களுக்கு நடக்கிற பல தீமைகள் தான் இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம். அது மாதிரி சார் சொன்ன மாதிரி அரசாங்கம் இதில் மிக அதிக கவனம் கொண்டு மிக விரைவில் இதற்கான தெளிவான விளக்கு உரைகளை கொடுக்கணும். நம்ம அதுக்கு வந்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்திட்டோம் எடுத்துட்டோங்கிறத விட என்ன நடவடிக்கைகளை இனிமேல் எடுக்கணும், இந்த கமிட்டிஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரோட்டோகாலை என்ன டிசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோட அதை வெளிப்படுத்தினாதான் இங்கே அரசியல் கூட வேற மாதிரி மாற்றப்படும். தெளிவான விளக்கங்கள் மக்களுக்கு கொடுக்கப்படணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நீங்களே சொன்னீங்க, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. ஒரு உறுப்பு மாற்று பண்ணணும் அப்படின்னா, அறுவை சிகிச்சை பண்ணணும்னா அது நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது, ரொம்ப எளிதாக பண்ண முடியாது நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மருத்துவமனையில் இந்த தவறு நடக்குது அப்படின்னா, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பு மாற்று, கிட்னி மாற்று அந்த பிரிவுக்கு மட்டுமே தடை விதிக்கிறோம், அதுக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது சரியான நடவடிக்கையா? இல்லை, வேறு வழி இல்லையே. பாப்பா உதாரணத்துக்கு வந்து இது நீங்கள் எனக்கு நல்ல கேள்வி தான் இது. அந்த மருத்துவமனையை இப்போ தொடர செய்யலாமா அல்ல வேறு விஷயங்கள்லாம் அங்கே பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும்போது அதையே அவங்க பிரேக் டவுன் பண்ணுறாங்கன்னா அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டை கொடுக்குறங்கிறது ஈஸியாக கொடுக்க முடியாது. இப்போ மற்ற சிகிச்சை மாதிரி இது ஈஸியான முறைகள் அல்ல. இப்போ ஒரு அறுவை சிகிச்சையே வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் பெற்று தான் வந்து அறுவை சிகிச்சை நடைபெறுது. ஒரு டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஹெரனியாவை ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த எலக்டிவ் சர்ஜரிக்கே நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால் ஸ்ட்ரிக்டாக இருந்து கூட அந்த மாதிரி தவறும்போது இன்னும் வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நடவடிக்கை மூலமாக அந்த மருத்துவமனை மாற்றம் வருமா அப்படின்றது இல்லை. நல்ல ஒரு கவனம் கொண்டு ஒரு சரியான ஒரு நடவடிக்கை அரசு மேற்கொள்ளணும்னு நான் கேட்டேன். பாக்கியராஜ் சார், மருத்துவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இதில் என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ரவீந்திரநாத் சொன்னார்,
மருத்துவர்களே என்ன பண்ணுறாங்க, கிட்னி சரியில்லைன்னு எடுத்துட்டு தேவைப்படுறவங்க வைக்கிறாங்க அப்படின்னு. இது முழுக்க முழுக்க அந்த மருத்துவர் தான் பொறுப்பாவார். அங்கே இருக்க பேஷண்ட்டுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய பேஷண்ட்டு படிக்காதவங்களாக இருப்பாங்க, புரிதல் இல்லாதவங்களாக இருப்பாங்க. டாக்டரே கதியை நம்பி போவாங்க. டாக்டர் என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிடும், என்ன மாத்திரை கொடுத்தாலும் அதை போட்டுக்க தயாராக இருக்குன்னு தான் போவாங்க, முழுமையாக நம்பி. அப்படி நம்பி போகிற ஒரு பேஷண்ட்டை இந்த மாதிரி முறைகேடு திருட்டுத்தனம் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு தான். அந்த பொறுப்பு முழுக்க முழுக்க அந்த மருத்துவருக்கு சார்ந்தது தான். அப்போ இது மருத்துவர்கள் வரும்போது எந்த அளவுக்கு இது பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி விவகாரங்களில்? மருத்துவர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். மருத்துவர்கள் ஒரு பெரிய கடவுள் இல்லை, எல்லாருமே மனிதர்கள் தான். இப்போ மனித நேயத்தோடு இருக்கிற மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரவீந்திரநாத் சொல்லலாம். எவ்வளவோ அவர் இன்றைக்கி சோசியல் ஜஸ்டிஸ்க்காக சோசியல் மீடியாவில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ மக்களுக்காக செஞ்சுருக்காரு. எனக்கு தெரியும், நல்ல ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன். டாக்டர் பூபை ஜான் போன்றவர்கள் எவ்வளோ பேர் கோவிட் காலங்களெல்லாம் அவங்க பணியாற்றினது, இன்றைக்கு வரைக்கும் மருத்துவர்களுக்காக அவங்க களத்தில் நிற்கிறது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு 10% மருத்துவர்களுடைய மனிதநேயமற்ற செயல் எல்லா மருத்துவர்களையும் சேராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது சரின்னு நம்ம வாதிடலைங்க, அது தவறு தான். அப்போ ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அறுவை சிகிச்சைகள் செய்யப்படணும், முதலாவது. ரெண்டாவது, தேவையில்லாத தரகர்களுடைய எப்போ மருத்துவத்துக்குள்ள தரகர்களும் தேவையில்லாத ரெஃபரல் பீப்புளும் உள்ளே வந்தாங்களோ அப்போ தான் அந்த மருத்துவம் கெட்டு போச்சு. டாக்டர் பூபை ஜான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளை தவிர நடத்தப்படும் பொழுது அவர்களுக்கு உட்பட்டு அந்த மருத்துவமனை ஒரு ஒழுங்கின் கீழே நடந்தது. இன்றைக்கி கார்ப்பரேட் மயமான பிறகு தான் இவ்வளோ பெரிய மாய வலைகள்லாம் அதில் சிக்குது. பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கு பல சினிமாக்களில் கூட நம்ம உண்மையை தான் காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எங்கேயோ ஒரு சில இடங்களில் நடக்குது, எல்லா இடங்கள்லையும் நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா பல இடங்களில் மருத்துவர்கள் தங்களையே எனக்கு அந்த ஃபீஸு கூட வேணான்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையிலலாம் வேலை பார்த்துக்கோம். அங்கே பார்க்கும்போது நிறைய நேரங்களில் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா துறைகளிலுமே அந்த தவறுகள் நடக்கிறது, அதே போல் மருத்துவத்துறையிலும் நடக்குது. அவங்கள நம்ம மனிதர்கள்னே எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு தன்னுடைய பாகத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு விற்று கொடுப்பதே நல்லதல்ல. ஒருவரை காப்பாற்ற அந்த இது பயன்படணுங்கிறதுனால தான் நான்லாம் இப்போ ஹோல் பாடி டொனேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னை சார்ந்த நிறைய நபர்கள் நம்ம பாடியை டொனேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கடாவஸ் டொனேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரிசர்ச்சுக்கு பயன்படணும், அடுத்த மக்களுக்கு அது தேவையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நடிகர் கமலஹாசன் போன்றவர்களும் அதை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான விழிப்புணர்வு இருக்கும் பொழுது இந்த மாதிரியே ஆங்காங்கே சில தவறுகள் நடக்கத்தான் செய்யுது. அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு நம்மளும் விரும்புகிறோம். ஆனால் அதை மீறி மனிதநேயமற்ற மனிதர்கள் இருக்கும்போது நம்ம எப்படி அவர்கள் மருத்துவர்களாக இருந்தால் நம்ம எப்படி அதை சரின்னு சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, பாக்கியராஜ் சார், இப்போது நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் அது சுற்றுவட்டார பகுதிகளில் நிறைய மக்கள் கிட்னி கொடுத்துட்டு அதுக்கான உரிய தொகையும் வாங்க முடியாமல், அந்த தொகையும் கிடைக்காம இன்றைக்கி பிரச்சனை இருக்காங்க. கிட்னியும் போச்சு, காசும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பொதுவாக மக்களுக்கு இதில் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாக்டராக நீங்கள் சொன்னீங்க, இப்போ கிட்னி கொடுக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய வாழ்வியல் முறைங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிக்கலாக இருக்கும் சார்? வழக்கமாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி அப்படின் போது அவங்க ஒரு கிட்னி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்வியல் முறையில் என்னென்ன சிக்கல் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பாக கிட்னியை ஒரு கிட்னியை கொடுக்குறோங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். ஆனால் ஏன் 2 கிட்னி கொடுக்கப்பட்டது? நமக்கு அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி தேவை. அதாவது ஒரு காலோட நடந்துக்கலாம் தான், ஆனால் ஏன் 2 கால் தேவை? அது மாதிரி தான் கிட்னியுமே. நமக்கு எதெல்லாம் 2ஆகி கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நம்முடைய வரப்பிரசாதம். அதை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். ஏன்னா ஏழை மக்கள் ஒன்று இதை காசாக்கலாம், இதை கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம் சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றப்படுது. அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சார் ரொம்ப சொன்னாங்க, மருத்துவர்கள் இருந்தாலும் அவர்களும் படித்தவர்கள் தான், அவர்கள் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை அவர்களுடைய வேலையில் செஞ்சிட முடியாது. அப்போ ஒரு புனிதத்தோடு செய்கின்ற அந்த பணியை மனிதத்தோடு கூடிய புனிதத்தோடு தான் செய்யணும். அப்போ தான் அது சரியாக நடக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குமே அது தேவை. 2வது காரியம் அவர்கள் அதை கொடுத்த பிறகு ரொம்ப நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு போகிறதுக்கே கொஞ்சம் நாளாகும். சரி, கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 1.5 மாதத்திலிருந்து 2 மாதம் வரைக்கும் அவங்க நார்மல் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாடி எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிச்சா, நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்துருச்சா. ஏன்னா பெற்றுக்கொண்டவர் ஒரு வேளை வசதியானவராக இருக்கலாம், அவருக்கு எல்லா டயட்டுமே கொடுத்து சரியாக பராமரித்து அவரை பார்த்துக்க ஆள் இருக்கும்.
ஆனால் கொடுத்தவர் வந்து ரொம்ப ஏழையாக இருந்து இந்த பணத்தை மட்டுமே அவர் வாங்கிக்கிட்டு அதை வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு பொருளாதாரம் தானே தவிர இந்த உடலை பார்த்துக்கக்கூடிய வசதி அவருக்கு இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ உணவு அங்கே சாப்பிட்ற பழம் காய்கறிகள் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் மீண்டுமா அவர் நல்ல நிலைமைக்கு திரும்பி நல்லா பணி செய்ய முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், ஒரு தாயாரை கூட இருக்கலாம், அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏற்கனவே அரசில் பதிவு செய்து கிட்டத்தட்ட 6000க்கு மேலே அந்த கிட்னிக்கு மட்டுமே காத்திருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டு சரியாக செய்யப்படுவாங்க? அப்போ அரசாங்கம் எவ்வளவோ காரியங்களை செய்யுது இல்லையா? அப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஷியாவிலேயே நம்பர் 1 வந்து டயபெட்டிஸாக நம்மலாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டாலஜிஸ்க்கு தான் இன்றைக்கி அதிகமான கூட்டங்கள் இருக்குது. அப்போ மக்கள் அதிகமாக அதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா டாக்டர் பூபதி ஜான் சொன்ன மாதிரி அடிப்படையில் அதை கண்டறியறது ஒரு முறை இருந்தாலும் சரி, இதுக்கான சரியான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பெரிய அதாவது அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை கொண்டு ஒரு குழுவை நியமித்து இதற்கான சரியான நடவடிக்கைகளையும் கண்காணிப்பு குழுக்களையும் மேற்கொண்டால்தான் இப்பேற்பட்ட தவறுகள் நடக்காமல் இருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி கிட்னி கொடுத்தவங்களுக்கும் ஒரு நல்ல சிகிச்சை முறை, அதுக்கப்புறம் தேவையான எல்லா விஷயத்தையும் அரசாங்கமே செஞ்சாதான் ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு நான் நம்புகிறேன். சரி.